கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்பின எல்லாரிடத்துக்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு சிறிய வேலை பெரிய வேலை என்று கிடையாது. அதே போல சிறு பையன் வயது முதிர்ந்தவன் என்றெல்லாம் கிடையாது. தேவனுடைய அழைப்பு வந்த பொழுது எரேமியா திடுக்கிட்டு போனார். நான் சிறு பிள்ளை என்றார். தேவனோ, நீ அப்படி சொல்லாதே, நான் கட்டளையிடுகிறேன், நீ போய் சொல்லு. இதுதான் தேவ கட்டளை. பிரியமானவர்களே, தேவனுடைய பணியிலே வயசுக்கு இடம் கிடையாது. பக்குவத்துக்கு தான் இடம். குலத்துக்கும் கோத்திரத்துக்கும் இடம் கிடையாது. குணத்துக்கு தான் இடம். பாருங்களேன், எரேமியாவை ஒரு கனமான ஊழியத்துக்காக கர்த்தர் அழைத்த பொழுது பிடுங்கவும் இடிக்கவும் அடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நரைத்த முடிகொண்ட தள்ளாடும் கால்களால் தாங்க முடியுமா? முடியும். தேவன் அழைக்கும் பொழுது நம்முடைய இளமையும் தேவன் பார்ப்பார், நம்முடைய பலவீனங்களையும் தேவன் பார்ப்பார். இதைகளெல்லாம் பார்த்துதான் தேவன் அழைக்கிறார். இன்று பெரியவர்கள் என்று தங்களை யாரெல்லாம் சொல்லிக்கொள்கிறாங்களோ, அரசியல் ஆகட்டும், ஆன்மீகமாகட்டும், அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க அற்பமானவர்களாய்த்தான் இருந்தாங்க. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீ யாரை குறித்தும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்கள் கூட உன்னை கண்டு பயப்படுகிறார்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அழைத்த அழைப்பையும் உங்களுடைய செயல்களையும் ஊழியங்களையும் அநேகர் விமர்சிக்கலாம், தூற்றலாம், ஏசலாம், பேசலாம், நரிபோல ஊழையிடலாம். டோன்ட் கேர். அழைத்தவர் கர்த்தர், நடத்துகிறவர் கர்த்தர், இனியும் உங்களை நடத்தப் போகிறவர் கர்த்தர் தானே. மெத்துசுலாவை போல ஒருவேளை 969 வருஷம் வாழ்ந்தாலும் மனுஷனுக்கு அவரால் என்ன பரிசு கிடச்சிச்சு? சாலமனை போல ஞானமுள்ளவர்களாக இருந்தால் இளமைக்கு எதுக்கு வைக்கும்? எதுக்கு நடுங்குறீங்க? நடுங்கத்தான் நடுங்கணும், பயப்படத்தான் பயப்படணும். துணிவே உங்களுடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருந்துடக்கூடாது. பாபிலோனின் வீதியை நடுங்க பண்ண 3 பேர் யார்? இளைஞர்கள் தானே. இதுபோல் வீரம் காட்ட எந்த முதியவரும் துணியிலேயே. ஏன்? கோலியாத்தோடைய தலையை கரத்தில் ஏந்தி ஃபுட்பால் ஆடினது யார்? சிறு பிள்ளையாகிய இளைஞனாகிய தாவீது தானே.
எங்களை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சவால் விட்டவங்க யார்? தானியேல் 1:12 இளைஞர்கள் தானே. கற்பின் மகத்துவத்தை விளங்கச் செய்து காம வெறிபிடித்த பெண்களை கேலியாக்கி தப்பி ஓடினது யார்? ஒரு இளைஞனாகிய யோசேப்பு தானே. இளைஞரால் இது முடியும் இது முடியாது அப்படி ஒன்றும் கிடையாதுல்ல. இன்றைக்கு துணிகரமாக தீவிரவாத கும்பலில் சாதனைகளை நிகழ்த்தி வீணாக மடிஞ்சு போகிறது இளைஞர்கள் அல்லையா? ஏன் கர்த்தருடைய பணிக்கு மட்டும் கால தாமதம் பண்ணுறீங்க? சின்ன பிள்ளைன்னு சொல்கிறீங்க, என்னால் பேச முடியாதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அவன் அவன் பகூத் படா மிகப்பெரிய மனுஷனாக இருக்கிறான். ஆனால் நான் சின்ன பிள்ளைன்னு சொல்கிறீங்களே, ஏன்? சின்ன பிள்ளைக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய காரியம் நடக்குங்கிறது பாட்டில் மட்டும்தானா? ஏட்டில் மட்டும்தானா? உங்களுடைய வாழ்க்கையில் கிடையாதா? பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது தான். கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. வயசு வர வரைக்கும் காத்திருக்கக்கூடாது. படிப்பு முடிஞ்சவொன்னே ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் படிப்பு முடிச்சுட்டு வேலை கிடச்சவொன்னே ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லக்கூடாது. வேலை கிடச்சவொன்னே கல்யாணம் முடித்து ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சவொன்னே பிள்ளை பெற்றவொன்னே ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லக்கூடாது. பிள்ளை பெற்றவொன்னே பிள்ளை வளர்ந்து அதுக்கு ஒரு கால் கிட்ட ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு எந்த ஊழியத்துக்கு அழைப்பை பிடிச்சிருக்கிறாரோ அந்த ஊழியத்தை திட்டவட்டமாக செய்யணும். நான் சின்ன பிள்ளை, நான் பெரிய பிள்ளை, நான் நொண்டி, பேச தெரியாது, திக்குவாயி, மந்த புத்தி, என் குடும்பம் ரொம்ப லேசு அப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவான பொழுது உருவாகிறதுக்கு முன்பாகவே உங்களுடைய டிஎன்ஏ ரிசல்ட் ஆண்டவற்றை இருக்குது. உங்களுடைய ஜாதகம் முழுவதையும் கர்த்தர் தன்னுடைய லேப்டாப்பில் பதிவு பண்ணியிருக்கிறார், தன் சிஸ்டத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. உங்களுடைய அழைப்பு மகா உன்னதமான அழைப்பு. வானத்தையும் பூமியும் படைத்த மகா உன்னதமான தேவனுடைய அழைப்பு. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக தான் கடந்து வருது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிஞ்சிட்டேங்கிறாரு. நீ கர்ப்பத்தில் இந்த பொத்துன்னு கீழே விழுந்தல்ல, அப்போவே கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி தான் நீ கீழே விழுந்திருக்கிற. அதனால் கர்த்தர் ஒன்றை வல்லமையாக பயன்படுத்த போகிறாரு. கர்த்தருடைய கரங்களில் ஒன்றை ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, என்னை வணையும் ஆண்டவரேன்னு சொல்லு. கர்த்தர் கண்டிப்பாக உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.